ஏமா 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 என்னடே இது காலையில இருந்து இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க 3 பேரும் போன வாரம் எங்க இருந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏதோ புதற்குள்ள ஒளிஞ்சு உட்கார்ந்து இருந்த மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டீங்க தெரியுமா உங்களுக்கான டிராமாவை? ஏன்னா நேத்து நாமினேஷன்ல மாட்டிக்கிட்டாங்களாம். இந்த வாரம் நாமினேஷன்ல மாட்டினதுனால வீட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், மக்கள் மத்தியில நம்ம சேரணும்னு சொல்லிட்டு காலையில இருந்து ஒரு 3 பேர் கடுமையா டிராமா போட்டுட்டு இருக்காங்க. ஒன்னு நம்ம ரம்யா அவர்கள், இன்னொன்னு சுபிக்ஷா, இன்னொன்னு நம்ம விக்ரம் அவர்கள். 3 பேருமே நாங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கோம் அப்படிங்கறத காட்டுறதுக்காக பலவித டிராமாக்களை போட்டுட்டு இருக்காங்க. போன வாரம்லாம் ரம்யா எங்க இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. ஏன்னா போன வாரம் நாமினேஷன் இல்ல, உடனே அசால்ட்டா ஏதோ ஒரு புதருக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ல மாட்டினோடனே காலில இருந்து ஒரே டிராமா. 16 பேர் எனக்கு ஆப்போசிட்ல இருந்தாலும் நான் சண்டை செய்வேன், 16 பேர் எனக்கு ஆப்போசிட்ல இருந்து என்ன சொன்னாலும் நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படித்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா சுபிக்ஷா அவர்கள் இருந்துட்டு நிறைய வேலைகளை செய்யற மாதிரியும் நிறைய பேர் அனலைஸ் பண்ற மாதிரியும் பயங்கரமா அவங்களே ஒரு சில விஷயங்களை பேசிட்டு சுத்துறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா விக்ரம் அவர்கள் அப்படியே எல்லாரும் அடிச்சு பறத்துற மாதிரி இன்னைக்கு ஆட்டத்தை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுத்துறாப்ல. எப்பா ஆனா இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லி ஆகணும் ப்ரோ. சாண்ட்ராக்கான கேம் வந்து வர எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு உட்கார்ந்து ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க. ஒரு சில பேருக்கான கேம் அனலைஸ் பண்ணி பேசினாங்க, ஒரு சில பேர் நடந்துக்கிற விஷயங்களை அனலைஸ் பண்ணி பேசினாங்க. அதை பார்க்கும்போது உண்மையாவே சாண்ட்ராக்கான கேம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஏன்னா நிறைய பேரை பயங்கரமா அனலைஸ் பண்றாங்க. இப்போ நேத்து வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்ல விஜய் பாரு அவர்களுக்கு அடிபட்டிருக்கும். அதுக்கு காரணம் சபரி அவர்களுக்கு கூட தான், ஓகேவா? ஏன்னா அவர் காலை நீட்ட போய் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஆனா நேத்தே சபரி பார்த்தீங்கன்னா வந்து எதுவும் கேட்கவும் இல்லை, கேர் பண்ணவும் இல்லை. வந்து எதாவது அடிபட்டிருக்கா, எப்படி ஆயிடுச்சா வலிக்குதான்னு சொல்ல கேட்கவே இல்லை. அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வாரம் நம்மளை வச்சு செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு அதனால கன்ஃபர்ஷன் ரூம்ல போயிட்டு ஒரு டிராமா போட்டிருப்பாரே தவிர எதுவுமே வந்து கேட்கல. சரி சபரி மட்டும் தான் கேட்கலன்னு பார்த்தா மொத்த வீடுமே பெருசா வந்து பார்வை கேர் பண்ணவே இல்லை. இதை தான் சாண்ட்ரா அவர்கள் காலைல சொல்லி இது பண்றாங்க. இந்த மொத்த வீட்டில் இருக்க முக்கால்வாசி பேருக்கு ஹியூமானிட்டியே இல்லை, ஒரு பையனுக்கும் ஹியூமானிட்டி இல்லை. ஒரு பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு, கண்ணு அவ்வளோ பெருசாக வீங்கி ரெட் கலரில் இருக்குது. யாராவது ஒருத்தர் வந்து எப்படி இருக்கு, என்ன ஆச்சு, ரொம்ப வலிக்குதா, இதை கேட்குறாங்களா? எதுவுமே கேட்கல. அந்த பொண்ணு பாம்போல அங்கே எங்கேயுமா சுற்றிட்டு இருக்குது. இப்படி தான் இருக்காங்க அந்த வீட்டில் உள்ளவங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஒரு சில பேர் அட்ரஸ் பண்ணியே பேசுகிறாங்க. அண்ட் நம்ம விஜய் பார்வர்களுக்கு இப்போ இந்த கூட்டணி மேலே சின்ன சந்தேகம் வந்திருக்கு. அதான் நேற்று ஒரு கூட்டணி சேர்ந்துச்சுல, அடாவடியில் அடாவடி கேங், சாரி பேர் மறந்து போச்சு பாருங்க. அடாவடி கேங் மேல வந்து இப்போ நம்ம விஜய் பாருக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் வந்திருக்கு. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தரலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக்கை போட்டுக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா அவர்கள் பிரஜன் அவர்கள்ட்ட வெளியே உட்காந்து ஒரு சில விஷயங்கள் பேசுறாங்க. அப்போ இந்த ஹியூமானிட்டி மேட்டர் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி பேர் ஹியூமானிட்டி இல்லை. இந்த பொண்ணு பாவம் காலையில் அந்த கண் அப்படி ரெட் கலர் அவ்வளோ பெருசாக வீங்கிருக்கு, அங்கே இங்கேயுமா சுற்றிட்டு இருக்கு. ஒருத்தர் கூட வந்து வலிக்குதா, என்னாச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்குதா, ஏதாச்சும் பிக் பாஸ்டர் கேட்கணுமா, இல்லை வேற ஏதாவது சாப்பிட வேணுமா, இல்லை வேற ஏதாவது உதவி வேணுமா, இந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டேங்காங்க. அந்த பொண்ணு பாட்டு சுத்திட்டு இருக்கு, இவங்க பாட்டு ஜாலியாக சுத்திட்டு இருக்காங்க. இதே வேற யாருக்கு அடிபட்டுனா இவங்க இப்படி விட்டுருப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதே கேள்வி தான் நம்மளும் காலங்காத்தால் ஒரு வீடியோவில் கேட்டிருப்போம். நம்ம விக்ரமன் கனி அவர்கள் நேற்று கிண்டல் பண்ணி பேசியிருப்பாங்கன்னு சொல்லி காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதில் கூட நான் சொல்லியிருந்தேன், இதே இந்த வீட்டில் வேற யாருக்கோ சுபிக்ஷாக்கோ வியானாக்கோ இந்த மாதிரி அடிபட்டு இருந்துச்சுன்னா கனி அவர்களோ இல்லை விக்கல் சுக்கிரமோ இப்படி தான் இருப்பாங்களா என்ன? அழுது பிறண்டு உருண்டுற மாட்டாங்க. அந்த கண்ணை பார்த்து ஏங்கி அழுதுற மாட்டாங்க. டெய்லி அந்த கண்ணை பார்த்து என் பிள்ளைக்கு இப்படி ஆயிருச்சு, என் பிள்ளை போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுருக்க மாட்டாங்க. ஆனா இதே விஜய் பாரு அப்படின்னு அடிப்பட்டதோட சரி எதுவும் கேட்கல. ஏன் சபரி கூட நேத்து ஒரு சில நேரம் சின்னதா டிராமா போட்டார தவிர அதுக்கப்புறம் வந்து கேட்கல. நேத்து கூட சபரி இதை எப்படி முட்டு கொடுக்க ட்ரை பண்ணாரு தெரியுமா? நேத்து நைட்டு விஜய் பாரு கிட்ட போயிட்டு, விஜய் பாரு நான் உன்னை இடிச்சதுக்கு காரணம் நீ அவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து என்ன இடிக்க போய் நான் உன்னை இடிச்சேன் அப்படிங்கிறாரு. அப்படியாங்க? விஜய் பாரு பக்கத்துல போக இடிச்சு தள்ளினாரு இந்த சபரி, ஓகேவா? இதுல நேத்து நைட்டு இந்த முட்டு கொடுக்கறதுக்கு நீ தான் என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து இடிச்ச, அப்போ அதுக்கு ஆப்போசிட்ல நான் ஃபோர்ஸ் கொடுக்கணும்ல, அதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தேன்னு சொல்றாரு. கொஞ்சம் கூட கூச்சமா இல்லை, அந்த பொண்ணு ஒன்று வந்து இப்படி டபடப்படமா அடிச்சிச்சு தவிர எங்கேயுமே வந்து இப்படி முட்டலை. ஏன்னா அந்த பொண்ணு பக்கத்தில் வரும்போதே நீ இடிச்சு தள்ளினேன், தப்பிக்கிறதுக்கு நேற்று உட்காந்து இந்த மாதிரி ஒரு முட்டு கொடுத்துருந்தாப்புல. அவர் இப்போ வரத்துக்கு வந்து பெருசாக கேட்கல ப்ரோ, வலிக்குதா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய் பாருக்கான அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெட்டாக இருக்கு ப்ரோ. நான் சொன்னேன் தெரியுமா, இந்த அடி வந்து வெறுமனைக்கு வீங்கிட்டு மட்டும் இதாயிடுச்சுன்னா ஒன்றும் தெரியாது, ஓகேவா? வீங்கினது மட்டும் அப்படி வந்து அப்படி வீக்கம் வத்திச்சுன்னா தெரியாது. ஆனால் ரெட் கலரில் ஆயிடுச்சுன்னா அந்த கண்ணை சுற்றி அப்படியே கருப்பு கலரில் ஆயிரும். இந்த கண்ணை சுற்றி ஒரு மாதிரி கருப்பு கலர் ஆயிரும். அது தெரில, இது எத்தனை நாள் இருக்கும்லாம் எனக்கு கரெக்டாக தெரியாது. இதை பற்றி எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 டேஸ்க்கு மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரத்தம் கெட்டிச்சுனாலே அவ்வளோதான்.
ஒரு இடத்துல இந்த ஒரு ரத்தம் கெட்டி இப்படி ஒரு மாதிரி பஃபி ஆயிடுச்சுனாலே அந்த வீக்கம் வத்தனா கூட அந்த ரத்தம் கெட்டின இடம் ஒரு மாதிரி கருப்பாகி ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பிளாக் ரெட் கலந்த மாதிரி ஒரு மாதிரி டார்க்காக இருந்த மாதிரி இருக்கும். அது போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக் மேலே ஆயிரும் ப்ரோ. ஸோ 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஆகும். அது வரத்துக்கு விஜே பார் வந்து இதே கண்ணோட தான் சுற்றி ஆகணும். பாவம் ப்ரோ, அது எவ்வளோ பெரிய இது தெரியுமா? ஸோ யாருமே கேர் பண்ணல ப்ரோ. இப்போ வரத்துக்கு போயிட்டு ஏதாவது கேட்கறது வாங்குறது எதுவுமே பண்ண மாட்டேங்காங்க. காமு மாமா மட்டும் தான் பயங்கரமாக கேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் சாண்ட்ரா அவர்கள் சொல்றாங்க, ஒரு பையலும் ஹியூமானிட்டி இல்ல, வேற யாருக்கா அடிபட்டா விழுந்து பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு. அப்புறம் சாண்ட்ரா அவர்கள் இன்னொருத்தருக்கான கேமையும் கண்டுபிடிச்சாங்க, ரம்யாக்கான நாடகம். ஏன்னா ரம்யா பொறுத்தவரைக்கு நேத்து நாமினேஷன்ல வராம இருக்கிறதுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி சொற்ற கட்டெல்லாம் கவுத்திட்டு ஒரு மாதிரி சீன் போட்டு சுத்தினாங்க. ஓகேவா, நான் கூட சொல்லியிருப்பேன் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடக்க போதில்ல, உடனே ஏதோ செத்த பாம்பு மாதிரி கிடப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி செத்த பாம்பு மாதிரி சொற்ற போட்டு கிடந்தாங்க. ஓகேவா, ஆனா நாமினேஷன்ல மாட்டினதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் பாடுறா என் ஆட்டத்தைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆப்போசிட் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. அதாவது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் ஆப்போசிட் பண்றாங்களாம். அவங்க ஒரு மாசான ஆளா. ஓகேவா, அதை காட்ட விரும்புறாங்க. காலையிலே பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. காலையிலே பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு நான் கிச்சன் டீம்ல யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நான் இப்படி இருக்க மாட்டேன் அப்படி இருக்க மாட்டேன், தேவைன்னா எனக்கு கிச்சன் டீம்ல மெயினா போடு, ஒர்க் பண்ணுவேன், இல்லைன்னா ஒர்க்லாம் பண்ண முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, 16 பேர் ஆப்போசிட்ல என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தாலும் நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே சீன் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ள இருக்க 16 பேர் ஏன் வந்து உங்களை ஆப்போசிட் பண்ணணும்? நீங்க அவ்வளவு பெரிய பிளேயரா? வாய்ப்பே கிடையாது. நீங்க உங்களுக்கு உங்களே சொல்லிக்க வேண்டியதான், என்ன வந்து 16 பேர் வந்து ஆப்போசிட் பண்ண நிற்பேன், யாரும் உங்களை ஆப்போசிட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா உங்களை ஒரு போட்டியாளரவே இங்க 3/4 பேர் மதிக்கல, சும்மா தண்ணி தெளிச்சு விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நீங்க வெளியே போயிருவீங்க. அதிகபட்ச வாய்ப்பு இந்த வாரம் உங்களை வெளியே தூக்கிறவங்க. ஓகேவா, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களே ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்களாம். 16 பேர் வந்தாலும் ஆப்போசிட் பண்ணுவேன், ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படித்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஏன் நாமினேஷன்ல வந்துட்டாங்களாம். வீட்டுக்குள்ள அவங்களும் இருக்காங்கன்னு சொல்லி காமிக்கணுமா, அதுக்கு உட்காந்து டிராமா போட்டுட்டு இருக்காங்க. இதுல சுபிக்ஷா வேற எப்பா அங்க எங்கேயுமா போயிட்டு நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன், இவங்க எப்படி கேம் விளையாடுறாங்க அவங்க அப்படி கேம் விளையாடுறாங்க, அண்ணா இந்த கேமை கண்டுபிடிக்கணும்னா இந்த கேமை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு விக்கல் சுக்கரமும் சுபிக்ஷா உட்காந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே வாரமா ஒவ்வொருத்தர் கேமையும் கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தர் கேமை அடிச்சு பறத்திட்டு இருக்காங்க. வாரம் உங்களுக்கான கேமை விளையாடுறக்கே வக்கில்ல, இதில் அடுத்தவங்க கேமை கண்டுபிடிச்சி வர உடைக்க போறீங்க போல. இதில் சொல்கிறாங்க அவங்க பேசுகிறது சரியில்லை இவங்க பேசுகிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு. நீங்கள் பேசுங்க, எப்படி நீங்க பேசுங்க. யாரா பின்னாடி தீ வச்சு விடுறாங்க ஏத்தி விடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் வந்து சண்டை போடாதீங்க. நீங்களா ஒரு கருத்துக்களை எடுத்துட்டு வாங்க. பியானா ஏத்தி விட்டா மட்டும் வந்து கருத்துக்களை கேட்கக்கூடாது, நீங்களா கருத்துக்களை எடுத்துட்டு வரணும். சுயமா ஒரு கருத்துக்களை எடுத்துட்டு வந்து சண்டை பண்ணும். ஓகேவா, ஸோ இவங்க இதில் காலங்காலத்தில் இவங்களும் ட்ராமாவை ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதான், அந்த வாரம் ஃபுல்லாக ட்ராமாக்கள் நிறையா இருக்கும் ப்ரோ. ஏன்னா நாமினேஷனே பார்க்காத ஒரு சில பேர் நாமினேஷன் வந்திருக்காங்கல்ல, அப்போ அதில் தப்பிக்கிறதுக்கு சில பேர் ட்ராமா போடுவாங்க. அதில் முதல் ட்ராமா ரம்யா தான். இதே நாமினேஷன் இல்லாமல் இருந்தால் நினச்சிக்கோங்களேன், அம்மா கனியம்மா அண்ணா சபரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த குழந்தை வேஷத்தை போட்டு சுற்றிருப்பாங்க. இப்போ நாமினேஷன் இருந்தனால அந்த குழந்தை செத்து போச்சு, ஒரு விஷ குழந்தை வெளியே வந்துட்டு, அவ்வளோதான் காய்ஸ், வேற ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. இதில் அடுத்தது நம்ம விஜய் பார்வை பொறுத்தவரைக்கு திவ்யா மேலே சாண்ட்ரா மேலே சின்ன சந்தேகம் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா காலைல காமுகிட்ட பேசும்போது ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. நான் இதை நேற்றே சொல்லியிருப்பேன், இவங்க என்னதான் அடாவடி கேங்க ஒரு கூட்டமாக ஃபார்ம் ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம அக்காவை பொறுத்தவரைக்கும் இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிட்டு போயிடுவாங்க, யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு பாயிண்ட்ல ஸ்டே பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் ஆடினாங்கன்னா அது நல்லா இருக்கும். முக்கியமாக பாரு வந்து இவங்க எல்லாரையும் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு கேம் ஆடினாங்கன்னா அந்த அன்பு கேங்கெல்லாம் அடிச்சு சுக்குநூறாக உடச்சிருவாங்க அப்படின்னு. பட் தெரில அடாவடி கேங்க எவ்வளோ நாள் ஒன்றா இருக்கும்னு தெரில. பாரு இப்போ ஒருத்தி ஓகேவா பேசுகிறாங்க, நான் பின்னாடி போயிட்டு கொஞ்சம் சந்தேகப்பட்டு பேசுகிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. முக்கியமாக சாண்ட்ரா அவர்கள் நல்லாவே கேம் அனலைஸ் பண்ணுறாங்க, நான் கவனிச்சதுக்கு ரொம்ப தெளிவாக அனலைஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த